தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 3ஆம் தேதி. சோதனைக்காரன் சாத்தான். இன்று நாம் சோதனைக்காரனான பிசாசும் அவன் கூட்டமும் நமக்கு கொண்டு வரும் சோதனைகளை குறித்து ஆராய இருக்கிறோம். பிசாசு எந்தவிதமான நல்ல நோக்கத்தோடும் நம்மை சோதிப்பது கிடையாது. நம்மை நிரூபிக்க அவன் விரும்பவில்லை. ஆயினும் அவன் கொண்டு வரும் சோதனைகளை தேவன் நமக்கு நன்மையாகவும் அவருக்கு மகிமை சேர்ப்பவைகளாகவும் மாற்றிவிடுகிறார். நம் விசுவாசத்தை சீர்குலைக்கவும் சத்தியத்தை மாற்றவுமே அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இதற்காகவே பிசாசு 40 நாட்கள் உபவாசம் இருந்த இயேசுவை வனாந்தரத்தில் சந்திக்க வந்தான். இயேசுவின் உன்னத நிலையில் இருந்தும் குமாரன் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் அவரை வீழ்த்தவே சாத்தான் செயல்பட்டான். பிசாசு உங்களை சோதிக்கும் போது நாம் அவனை ஒரு மாநாட்டிற்கு அழைத்து கொண்டிராமல் தெய்வீக வல்லமையை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை துரத்தி அடிக்க வேண்டும். நம் மனதில் ஐயங்களை ஏற்படுத்துவது பிசாசின் ஒரு வகை திட்டமாகும். மனிதனையும் தேவனையும் பிரிக்கும் சக்தி இந்த சந்தேகத்திற்கு உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும் என்றால் சந்தேகம் தேவனை துக்கப்படுத்தும். சந்தேகத்திற்கு பதிலை தேடுவதல்ல, விசுவாசத்தோடு நம்புவதாகும். இயேசுவின் ஸ்தானத்தை பிசாசு அழிக்க முயன்ற போது அவர் அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கவில்லை. தான் யார் என்று அவர் நிச்சயித்திருந்தார். சோதனையையும் சந்தேகத்தையும் பிசாசு கொண்டு வரும்போது விசுவாச அறிக்கைகளை செய்து அவனுக்கு சாட்டையடி கொடுங்கள். நிச்சயம் அவன் தோற்று போவான். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.